ஹாய். கோபத்தினுடைய காட்சிகள். ஒரு ஊரோட கடைத்தெருவுல ஒரு வெள்ளிக்கிழமையும் காலையில இருந்து மாலை வரை தொடர்ந்து பிச்சைக்காரங்க பிச்சை கேட்டு வந்தபடியே இருப்பாங்க. அன்னைக்கு தர்மம் செய்யற நாளு. அதுக்காகவே கடைக்காரங்க சில்லறையா மாத்தி வச்சிருப்பாங்க. பிச்சைக்காரங்க வந்ததும் எடுத்து போட்டுருவாங்க. இரும்பு கடை வச்சிருக்கிறவருடைய கடைக்கு சப்பை அப்படின்னு ஒரு பிச்சைக்காரன் வந்து நின்னா, அப்போ அவரு கடைக்குள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. பிச்சைக்காரன் குரல் கொடுத்ததை கேட்டும் அவரு பதிலே கொடுக்கல. பிச்சைக்காரன் கடைக்குள்ள ஏறி எட்டி பார்த்தா ஆள் இருக்காங்களான்னு. பழைய சாதமும் ஊறுகாயும் சாப்பிட்டுட்டு இருந்தவருக்கு என்ன பிச்சைக்காரன் வேடிக்கை பாக்குறான்ற கோபம் பீரிட்டி வந்துருச்சு. பிச்சை கையோட அவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிட்டாரு. கடைக்குள்ளேயே வந்து பிச்சை கேட்கிறாயா நாயே அப்படின்னு கொச்சையா திட்டாரு. அந்த பருக்க ஒட்டின கன்னத்தோடையே தலையை கவிழ்ந்துபடியே போயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு பிச்சைக்காரன் கூட இரும்பு கடையோட படி ஏறி கேட்கவே இல்லை. உங்களுடைய கோபம் புறக்கணிப்பா மாறிடுச்சு. இரும்பு கடைக்காரரு வலிய போய் பிச்சை போடுறதுக்கு கூப்பிட்டாலும் கேட்காதது மாதிரி பிச்சைக்காரங்க போயிடுறாங்க. இது பஜார்ல இருந்த எல்லா கடைக்காரங்களுக்கும் தெரிஞ்சு போய் அந்த இரும்பு கடைக்காரருக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. பிச்சைக்காரர்களுடைய கோபம் தீரவே இல்லை. 20 வருஷம் ஆகுது. பிச்சைக்காரங்க அந்த இரும்பு கடைய விலக்கி வச்சுதான் பிச்சை எடுக்கிறாங்க. இயலாதவனுடைய கோபம் என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயத்துக்கு சாட்சியா தான் இருக்குது. அவர்களுடைய புக்ல இருந்து இந்த கதை இருக்கு.